ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நமக்கு வாங்கின கடன் அடைபடவே மாட்டேங்குது, நமக்கு செல்வம் தங்கவே இல்லை. நம்ம இவ்வளவு சம்பளம் வருது, பிஸ்னஸில் வருது, எவ்வளவு பணம் வருது, ஆனால் அது தங்கவே இல்லை, கடனும் கட்ட முடியல அப்படின்ற நம்ம இந்த மனக்கவலை ரொம்ப நிறைய சாயன்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கவலையை விடுங்க, இனிமேல் நீங்கள் இந்த கவலையை பட வேண்டியதே இல்லை. உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து கூடிய விரைவில் நீங்களும் எல்லோரும் போலவும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஏன் நான் இவ்வளோ வழிபட்டுருக்கிறேன்னு நமக்கு சாயப்பா ஏன் வழிவிடவே மாட்டேங்கிறாரு, நம்ம கூட இருந்து ஏன் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, இந்த பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, நாம் ஏன் வீடு வாங்கவே முடியல, நம்ம வீடு கட்டவே முடியலையே, ஏன் இப்படி தடையாகவே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இன்று சாயந்தரம் நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் என்ன செய்யணும், நவகிரகம் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை, மிகவும் விசேஷமான இந்த சனிக்கிழமை பௌர்ணமி நாளில் நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு நவகிரகத்தில் மிகவும் முக்கியமானது சனீஸ்வரன். சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வழிபடுறது மிகவும் விசேஷம். நம்மளுக்கு பிடித்திருக்கிறது எவ்வளவு கெட்ட திசை நடந்தாலும் நீங்கள் சனீஸ்வரனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, சனீஸ்வரன் தனியாக இருக்கிற ஆலயத்துக்கு சென்றாலும் சரி, அப்படி நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சனீஸ்வரன் ஆலயம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனைத்து இடங்களிலும் நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகத்து அங்கே போய் நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஆலயத்துக்கு சென்று விடுங்க. அனைத்து சாமியும் கும்பிட்டுறலாம், தப்பே இல்லை. கடைசியாக தான் நீங்கள் சனீஸ்வரனை வழிபடணும். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு போனோடனே நீங்கள் சனீஸ்வரனை மட்டும் வழிபட்டுட்டு கூட வந்துடலாம். ஆனால் நீங்கள் சனீஸ்வரனை வழிபட்ட பிறகு மற்ற எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது. சனீஸ்வரனை மட்டும் தான் வழிபட்டுட்டா வீட்டுக்கு வந்துடணும். அதே போல் வழிபட்ட பிறகும் நீங்கள் திரும்பியும் பார்க்கக்கூடாது. மெயின் ரீசன் அதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு எள் ஒரு கொஞ்சமாக நீங்கள் அங்கே போனீங்கனாலே அங்கேயே கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வீட்டிலே எடுத்துக்கோங்க. கருப்பு துணி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கருப்பு எள் கொஞ்சமாக கொட்டி அதில் நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு நல்ல எண்ணெய் விட்டு நல்லா அந்த மூட்டையை உள்ளே விட்டு நல்லெண்ணெயில் நனைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து பிறகு நீங்கள் சனீஸ்வரனுக்கு நேராக முன்னாடி நின்று அந்த எள் மூட்டையை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எள் மூட்டையை அது மேலே கூர்ப்பாக இருக்கும், அதில் நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க. அந்த திரியை நல்லா எண்ணெயை பிழிந்த பிறகு பற்ற வச்சு அதை உங்கள் தலையால் இந்த பக்கம் 3 சுற்று அந்த பக்கம் 3 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றி அது அங்கே சனீஸ்வரன் முன்னாடியே முன்னாடி அந்த விளக்கு மாதிரி எரிஞ்சிகிட்ருக்கும். அதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் உங்கள் கோரிக்கை எண்ணெய், இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுபட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வேண்டுதலையை சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும். திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் கஷ்டம் உங்களோட தான் வரும். எப்பொழுதுமே சனீஸ்வர பகவானை மட்டும் நீங்கள் வழிபட்ட பிறகு திரும்பக்கூடாது. திரும்பாமல் வந்துடணும். இது போல் வழிபடுங்க. சனிக்கிழமையில் எப்பயுமே நீங்கள் காலையில் எழுந்து குளித்துட்டு சமையல் செஞ்ச பிறகு உங்களுக்குன்னு போட்டு சாப்பிட உட்காருவீங்க இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து அதோட 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கருப்பு எள்ளு கலந்து காலையில் காக்காய்க்கு வைத்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், பண கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைப்பட்ட விஷயங்கள், திருமணம் தடையாக இருந்தாலும், குழந்தை பாக்கியமாக இருந்தாலும், அனைத்துமே உங்களுக்கு தடை விட்டு நீங்கி உங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். முன்னோர்கள் செய்த அந்த சாபம், முன்னோர்கள் செய்த அந்த பாவ வினை தான் நமக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் நீக்கணும்னா நீங்கள் டெய்லியுமே காக்காய்க்கு சாதம் வைக்கலாம். அது வெறும் சாதம் வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் சனிக்கிழமை மட்டும் சாதம், கருப்பு எள், தயிர் கலந்து தான் வைக்கணும். அப்படி வச்சு வழிபட்டுக்கிட்டு வாங்க பாருங்கள். 9 வாரம் நீங்கள் சனிக்கிழமையில் இப்படி செஞ்சீங்கன்னா
உங்களுக்கே நல்லா அதனோட எஃபெக்ட் நல்லா தெரியும், உணர்வீங்க. உணர்வுபூர்வமாக நமக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் காக்கைக்கு சனிக்கிழமையில் அப்படி எள் தயிர் கலந்து வைக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போட்ட ஆகாரம் எதுவும் எடுத்தே இருக்கக்கூடாது. காக்கை எடுத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றது குழம்பு ஊற்றி எது வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் காக்கைக்கு வைக்கிறது மட்டும்தான் அது போல் வைக்கணும். வைத்துட்டு நீங்கள் இது போல் சாப்பிடுங்க. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் நல்லபடியாக அனைவரும் எப்படி நம்ம செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்களோ அதே மேலே நீங்களும் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா செல்வ செழிப்போடு வாழ்வீங்க. உங்களுக்கு மலை போல் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் பனி போல் விலகிரும். அதே போல் நிறைய சாயன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. அவங்களுக்கு திருமணம் நடைபெற முடியாத ஆண்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும். அதே போல் நிறைய சாயன்பர்களில் பெண்களுக்கு திருமணம் அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. அதே போல் உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீடு விற்கணும் மன வேதனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விற்று கொடுங்க. புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் வாங்கறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி குடிக்கணும். உடல்நல குறைவால் ப்ரெஷர், சுகர், கேன்சர், ஹார்ட் அட்டாக், அதே போல் கால் வலியால் இருக்கிறவங்க, வயிற்று வலியால் தொந்தரவுப்படுறவங்க, கண் பார்வை குறைவாக இருக்கிறது, காது கேட்கும் திறன் குறைவாக இருக்குது, இது போல் இருக்கிற மூச்சு தொந்தரவால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக அவங்களோட அப்பா அம்மாவோடையும் குழந்தைகளோடையும் மனைவி மக்களோடையும் வந்து சேரணும்னு சொல்கிறாங்க. இவங்களை எல்லாருமே நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கணும். இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக 2 நிமிடம் தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.